அது ஆயிரம் என்பது கடவுள் வாழ்த்து முதலாக அரண் வலியுறுத்துதல், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, பெருமை, அரண் வலியுறுத்துதல், இந்த நான்கும் ஆயிரம் என்ற அமைப்புல நமக்கு அருமையா அமைத்து கொடுத்தார்கள். முதல்ல கடவுள் வாழ்த்து, பிறகு வான் சிறப்பு, பிறகு மேய்ப்பார் பெருமை, பிறகு அரண் வலியுறுத்துதல். அதன் பிறகு இல்லறையியல் என்ற ஒரு அருமையான பகுதி. அது இல்வாழ்க்கை முதல் புகழ் ஈராக 20 அதிகாரங்களை அமைய பெற்றது. துறவரவியல், இதுதான் 3வது பகுதி. துறவரவியல்ல முதல்ல சொல்லப்படுகிற அதிகாரம் அருள் உடைமை. நமக்கு பிற உயிர்களின் மேல இரக்கம் கொள்ளக்கூடிய பண்பு வர வேண்டும். அது அருளுடைமை என்ற அதிகாரத்தால் நாம் பார்த்தோம். எனவே அந்த அருள் இருந்தால்தான் மறுமை உலகம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பொருள் இல்லாதவர்கள் பொருளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அருள் இல்லாதவர்கள் மறுபடி அருளுடையவர்களாக ஆவதற்கு மிகப்பெரிய முயற்சியை செய்ய வேண்டும் என்பனவாத பல கருத்துக்களை 10 குறளிலே ஆசிரியர் காட்டினார். அருள் உடைமை. இன்று நாம் சிந்திக்கிற குறள் அருள் உடைமை என்பதற்கு அடுத்த சிந்தனை பிற உயிர்களின் மீது இரக்கம். அது புலால் மறுத்தல் என்ற தலைப்பிலே அமைய பெற்றது. புலால் என்பது மாமிசம், ஊன் என்று பெயர். அந்த ஊன் உண்டலை புலால் சாப்பிடுவதை நீக்க வேண்டும். ஏன் புலால் சாப்பிடுவதை மறுக்க வேண்டும் என்றால், அது ஒரு கொலை பாவத்துக்கு நம்மை ஆளாக்கும். அது கொலை பாவத்துக்கு ஆளாக்க காரணத்தினாலே அதை நாம் மறுக்க வேண்டும். எனவே இது அருளுடையவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு வராது. அருளுடையவர்களுக்குத்தான் புலால் மறுத்தல் என்கிற எண்ணம் வரும். மற்றவர்களுக்கு அது வருவது இன்னும் பக்குவம் வர வேண்டும் என்று பொருள். அதனால் அருளுடைமை என்ற அதிகாரத்துக்கு பிறகு ஆசிரியர் புலால் மறுத்தல், இது ஒரு நல்ல படிநிலைங்க. அந்த முறையில இந்த அதிகாரத்தை வைத்தார். புலால் உண்பதை முழுமையாக நீக்க வேண்டும். கொல்லுவதும் கொண்ட அந்த உயிர் போன உடம்பை உண்பதும் அருவருக்கத்தக்க செயல், நாகரிகமற்ற செயல், பண்புடைமை இல்லாத செயல் என்பதற்கு சில விளக்கங்கள் காட்டுகிறார். நல்ல பகுதி. அது முதல் குறள், நல்ல குறள். தன் ஊன் பெருக்கத்திற்கு உண்பார். இன்னொரு ஆசிரியர் புலால் மறுத்தலுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, புலால் சாப்பிட்டால் அவனுக்கு அருள் இல்லாமல் போய்விடும். எனவே நீ புலாலை விடுங்க. ஆக எல்லா உயிர்களிடத்திலேயும் உனக்கு இரக்கம் இருக்குமானால் புலாலை விட வேண்டும். இந்த புலால் சாப்பிடுபவன், அதாவது இரக்கம் உடையவன், தர்மம் பண்ணினாலும் தவம் பண்ணினாலும் அது எந்த விதமான பலனும் இல்லாமல் போகும். சாம்பல்ல நெய்விட்ட எப்படி பயனில்லையோ அதுபோல போய்விடும் என்று அந்த புலால் மறுத்தலை பற்றி தெரிந்தவர்கள்
கருத்துரை வழங்குகிறார்கள். முதல் குரல் ரொம்ப அருமையான குரல். தன் ஊன் பெருக்கற்கு தான் பெரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னுடைய உடம்பு வீங்குவதற்கு பெருக்கம்னா வீங்குதல் அர்த்தம். அப்படி இந்த உடம்பு பெருக்க வேண்டும், சதை பெருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு உயிரினுடைய உடம்பை ஒருவன் சாப்பிடுவானால் அவனுக்கு எப்படி அருள் கிடைக்கும்? இது உலகத்துல பலவிதமான சமயவாதிகள் அப்படி பலரை என்ன சொன்னார்கள், சாப்பிட்ட ஒன்று தவறில்லை என்றார்கள். இது அடுத்தது கொண்டாலே பாவம். யாராவது கொண்டால் அதை தின்றால் என்ன என்று ஒரு சிலர் கருத்து. சரி, நாம யாரை கொள்ள வேண்டாம், யாராவது உயிர் போன்ற விஷயத்தை கிடந்தால் அதை தின்றால் பாவம் நமக்கு வராதுதானே என்று இந்த புலால் உண்பதற்கும் அருள் உணர்விற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று பல சமயவாதிகள் சொல்லுகின்றார்கள். புலால் உண்பவன் இறக்கமுடையவராக இருக்க முடியாது, இருக்கலாம். புலால் சாப்பிட்டு இறக்கமில்லை என்று சொல்ல முடியாது என்று பலவிதமான கருத்துக்கள் வள்ளுவர் காலத்துக்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு முட்டை சாப்பிடலாம், அடுத்தவங்க கொண்டு சாப்பிட்டா என்ன, இதெல்லாம் கருத்து சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இந்த புலால் உண்பது என்பது ஒரு இறக்க குணம். பயிர் என்பது சிறிது சிறிதாக வளர்வதற்குரியது. நாம என்ன உணவு சாப்பிடுகிறோமோ அந்த உணவுக்கு ஏற்ற குணம் நமக்கு வரும் என்று காட்டுகிறார்கள். உன்னுடைய சதை பிண்டம் வளர வேண்டும். அப்படி வளர்வதற்காக நீ இன்னொருவருடைய அந்த உடம்பில் இருக்கிற சதையை சாப்பிடுவாயானால் அவர் மேல உனக்கு என்ன இறக்கம் இருக்கிறது, அவர் மேல என்ன இருக்கிறது. எனவே உயிரிடத்திலே அன்புடையவனாக நீ இருக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் இன்னொரு உடம்பில் இருக்கிற சதையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதல் திருக்குறள்ல நல்ல கருத்தை வலியுறுத்தி காட்டுகிறார். நம்முடைய உடம்பு ஒரு பலனும் இல்லாத உடம்பு. இந்த உடம்பை பெருக்க வேண்டும் என்று கொடுமையான பிற உயிரை கொண்டு சாப்பிடுகிறானே, அது மிகப்பெரிய பாவம். அவனுக்கு நல்ல அறிவு இல்லை என்று பொருள் என்று நூல்கள் காட்டுகின்றன. தமிழ் நூல்கள்ல இனியவை நாட்பது இன்னார் நாட்பது என்று 2 நூல். அப்புறம் சிறுமஞ்ச மூலம் அது என்ன சொல்லுகிறார், தன்னூன் பெருக்கத்துக்கு தான் பிரிது ஊன் உண்ணுதல். அது நமக்கு மிகவும் இறக்கமற்ற செயல். ஊனை தின்று ஊனை பெருக்காமல் மிக உயர்ந்த செயல். இப்படி இனியவை இன்னார் நாட்பது சிறுமஞ்ச மூலம் இதெல்லாம் அறிவுக்கு தெளிவை சொல்லக்கூடிய நூல்கள், நன்கு உணர்ந்தவர்கள் காட்டுகிற வழி. எனவே புலால் சாப்பிடுபவர்கள் பயனில்லாத இந்த உடம்பு பெருக்கத்துக்காக நாம் பெரிது ஊனை உண்ணக்கூடாது என்று முதல் குரல்ல எப்படித்தான் அந்த அன்பு உனக்கு வளரும் என்று முதல் குரல்ல காட்டுகிறார். 2வது குரல், பொருள் ஆட்சி போற்றாதாருக்கு இல்லை இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன்பவருக்கு. நல்ல ஒரு மேற்கோள். பொருளாட்சி போற்றாதாருக்கு இல்லை. ஒரு பொருளால் இது என்ன பயன் என்று அந்த பயன் கிடைப்பதை அதை பாதுகாக்க வேண்டும். அதாவது செல்வம்
அந்த செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டும். அப்படி சேமித்து வையாதவர்களுக்கு செல்வத்தால் பயனில்லை. அப்போ அன்புடையவர் என்று சொன்னால் அந்த அன்புடையவராக இருப்பவருக்கு வரக்கூடிய பெருமை மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு வராது. பொருள் ஆட்சி, பொருள் செல்வம், செல்வத்தை போற்றாதான் அதை சேமித்து வைத்து உரிய முறையில் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். அது இல்லாதவர்கள் எப்படி அந்த பொருளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு செயல்படலையோ அது இல்லை என்பதை போல அருளாட்சி, அதாவது அருள் என்பது அருள், அந்த அன்பை உடையவராக அன்புடையவராக இருப்பவர்கள் அந்த அன்பால் வரக்கூடிய அந்த பெருமை மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு வராது என்று இரண்டாவது குரல் ரொம்ப அருமையாக காட்டுகிறார். பொருளினால் வரக்கூடிய, செல்வத்தால் வரக்கூடிய பயனை இழப்பதற்கு காரணம் அதை பாதுகாப்பதுதான். அதை போல உனக்கு அருளால் வரக்கூடிய பயனை இழப்பதற்கு காரணம் மாமிசம் சாப்பிடுவதுதான். ரொம்ப தெளிவாக இந்த குரல்ல நமக்கு காட்டுகிறார்கள். எனவே பொருளை கை கொண்டு அதை பாதுகாப்பவன் பாதுகாக்கவில்லை என்றால் அந்த பொருள் அவனுக்கு பயன்படாது. அதே போல அன்புடையவனுக்கு அந்த அன்பு மாமிசம் சாப்பிடுவதற்கு அதாவது என்று இரண்டாவது குரலை காட்டினார். மூன்றாவது குரலில் இன்னும் கொஞ்சம் தெளிவான முறையில் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? ஒரு கையில் ஒருவருடைய கையில ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த ஆயுதம் கையில் இருந்தால் அவன் நெஞ்சில் நல்ல எண்ணங்கள் வராது. அதை போல மாமிசமாகிய அந்த ஊனை உண்டவர்களுக்கு நல்ல சிந்தனை வராது என்பதாக காட்டுகிறார். படை கொண்டார் நெஞ்சம் போல், படை கொண்டார் நெஞ்சம் போல், படையின கொள்ளுவதற்குரிய கருவியை தன் கையிலே வைத்திருப்பவர்கள் அந்த அவங்க படை எப்படி இருக்கும் கேட்டா எதை கொலை செய்யலாம் என்று நோக்குவதே இருக்குமே தவிர இலக்கத்தை நோக்காது. படை கொண்டார் நெஞ்சம் போல், அந்த நெஞ்சத்தை போல அவர்கள் இறைவற்றை பார்க்க மாட்டார்கள். அதை போல ஒன்றம் உடல் சுவை உண்டார் மனம் நோக்காது. அடுத்தவருடைய உயிர் வாழக்கூடிய முறையில இறைவன் அந்த உடம்ப அந்த உயிர் கொடுத்திருக்கிறார். பொதுவாக ஒரு உயிருக்கு உடம்பு கொடுப்பது அந்த உடம்பை வைத்துக் கொண்டு வினையை அனுபவித்து கிடைப்பதற்காகத்தான். அந்த உடம்பு அவனுக்கு பயனுடையதான் கொடுத்திருக்கிறோம். ஆனா அவன் பயன்படுத்துறதுக்குள்ள இப்ப முடிச்சுட்டோம்னா நம்ம பழைய ஆரம்பிச்சிடும். நமக்கு நம்ம உடம்பு பயன்படுத்த சாமி இந்த உடம்பை புளி குடிச்சு சாப்பிட்டா இந்த உயிர் வர முடியும். இந்த உடம்பின் மூலமாகத்தான் வெளியே தெளிக்க முடியும். அப்படி இந்த உடம்பை சிங்க முடிச்சு சாப்பிட்டு அவன் எப்படி கிடைக்க முடியும்? அதாவது தெரியாம சாப்பிடுது. அந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் இந்த தீமை வழியை கழிக்கணும் என்று நாம் தெரிந்தவர்கள். அதை சொல்லுகிறார். உடல் சுவை உண்டார் மனம் ஒன்றாது. யார் இன்னொரு உயிரினுடைய உடலை சொல்லிவிட உண்கிறார்களோ அவர்களுடைய மனம் அந்த ஊனையே நோக்குமே தவிர இலக்கத்தை பார்க்காது, நன்னூக்காது. ஒரு மேற்கோள் காட்டினார். படைக்குள்ளார் நெஞ்சம், நல்ல கொலை செய்யக்கூடிய அந்த கருவிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய நெஞ்சம் சுமர்க்கது. அதை சுத்தம் பயன்படுத்தணும், ஏதாவது
காட்டுகிறார். இனி 4வது குறள் 4வது குறள்ல அருமையா ஒரு உயர்ந்த செய்தியை காட்டுகிறார் ஆசிரியர். அருள் அல்லாது யாதெனில் கொல்லாமை குறள். பொருள் அல்லது அருள் யாதிகள் அருள் அல்லது யாதென்று அருள் யாதிகள் கொல்லாமை. அருள் யாது என்று சொன்னால் அது கொல்லாமைதான் அருள். எனவே அந்த அருள் அல்லாதது யாதெனில் அது கொல்லுதல். அந்த ஊன் பொருள் அல்லது அந்த கொல்லுதல் அந்த ஊரை என்பது மிகப்பெரிய பாவம் என்று 4வது குறள்ல அருமையாக காட்டினார். அருள் என்பது கொல்லான் என்பதுதான். அருள் அல்லது கொலை செய்வதுதான். அப்படி கொன்று அதனுடைய சாப்பிடுவாயானால் அது ஒரு நல்ல செயல் அல்ல. அது உனக்கு மிகுதியான பாவத்தை கொடுக்கும். எனவே கொல்லுதலும் உண்பதும் உயிராகிய உனக்கு மிகப்பெரிய பாவத்தை கொடுக்கும். அப்போ ஊன் தின்னல் என்பது உபதேச நெறியின் முறையில புலாலை மறுக்க வேண்டும். உபதேச நெறியில நீ நிற்கவில்லை என்றால் அது புலால் உண்டதாக ஆகும் என்று இது அருமையான குறள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எப்படியோ பல ஜென்மத்துக்கு முன்னாலே இந்த திருக்குறளை படிச்சிருப்போம், அல்லது புலால் சாப்பிடாதவோடு சேர்ந்திருப்போம். அதனால இந்த ஜென்மத்துல தொடக்கத்தில இருந்தே புலால் சாப்பிடுகிற ஒரு சூழல் கடவுள் நமக்கு கொடுக்கல. அதனால இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட கருத்து ஜென்மத்துல இப்படி பண்ணிட்டோமே என்று எண்ணுவதற்கு இடம் இருக்குதே தவிர இந்த அறிவுரை நமக்கு நிச்சயமா வேண்டியதில்லை. இது திருவருள் உபகாரத்தால நமக்கு நடந்து விட்டது. இனி 5வது குறள் உண்ணாமை. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாமை நன்று. உயிர் நிலை உண்ணாமை உள்ளது. உயிர் உண்ணல் ஊன் உண்ணாமை உள்ளது. ஒரு உயிரை உடம்பிலே நிற்கும். அந்த உயிரிலே இருந்து கொண்டுதான் அந்த உயிர் பல தர்மங்களை செய்யும், பாப புண்ணியத்தை அனுபவித்து கழிக்கும். அந்த ஊன் நீ உண்டு அதை நீ அந்த உடம்பை கொன்று விட்டாயானால் நீ அறத்திலிருந்து வலுவியனாவாய். எனவே உண்ண அலறு அண்ணாத்தல் செய்யாது. எனவே அந்த நிலை, அதாவது அறமல்லாத நிலை அவன் உண்ணுமாயின் அவனை விழுங்கிய நரகம் கூட அவனை வெளியிடுவதற்கு வாய் துறக்காது. அண்ணாத்தல், அண்ணாத்தல்னா வாய் துறத்தல். ரொம்ப அருமையான குரல் சொல்றார். இந்த குரல் என்ன சொல்லுகிறார்? ஆமா, நீ உண்ணாமை உயிர்நிலை, உண்ணாமை ஊனம்னா அண்ணாத்தல் செய்யாது. வனத்துறையில வேட்டையாடுகள் செய்கிறோம், உயிரினங்கள் குறைந்து வருகிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுகிறோம். அதே போல உலகில் வாழக்கூடிய உயிர்கள் உடம்போடு பொருந்தி இருந்து அழியாமல் நிலைவருவது. மனிதர்கள் எல்லாம் ஊன் உண்ணாமையை பொறுத்துத்தான் அந்த உடம்போடு இருக்கிற உயிரினங்கள் வாழ முடியும். அதனை எண்ணி பார்க்காமல் ஒருவன் பல பேரை கொன்று 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 ஊன் சாப்பிடுவானாயின் இதனால் அவனுக்கு நரகம் கிடைக்கும். நரக அவனை விழுங்கும்.
இவன் மாமிசத்தை விழுங்குறான், ஊனை சாப்பிடுகிறான், நரகம் அவனை சாப்பிடும். சாப்பிட பிறகு கொஞ்ச காலம் நரக துன்பத்தை அனுபவிச்ச பிறகு அந்த நரகத்தின் வெளியில வரணும் இல்ல. ஊன் சாப்பிடுபவனுக்கு நரகம் கதவை திறக்கவே திறக்காது. மூடியாச்சுன்னா அதுக்குள்ளேயே இறக்க வேண்டியதுதான். அண்ணாத்தல், அண்ணாத்தல்னா திறத்தல்னு அர்த்தம். ஆய் என்கிற எழுத்து வாயை திறக்க பண்ணி பிறக்கும் என்று நமக்கு தொல்காப்பியம் சொல்லுகிறது. அப்ப அண்ணாத்தல், வாய் திறத்தல். எனவே இந்த குறளினுடைய கருத்துப்படி ஆசிரியர் உயிர்நிலை ஊன் உண்ணாமை உள்ளது. ஆக உலகத்துல விலங்குகள் பல அழிகின்றன. அது அப்படி தேய்ந்து போவதற்கு காரணம், நீ ஊன் உண்ணாமையாக இருந்தால் அந்த உயிர்கள் அழியாது. அது உயர்நிலை, மிக உயர்ந்தது. அப்படி நீ அந்த ஊனை உண்பாயானால் இந்த ஊன் உண்டவன் அதன் மூலமா பாவத்தை சுமப்பான். அந்த பாவத்திற்கு தீர்ப்பதற்கு ரொம்ப கால நரகத்துல கிடப்பான். அந்த நரகத்துல ரொம்ப காலம் கடந்து அனுபவிச்ச பிறகும் கூட பாவம் தீராமல் அந்த நரகத்தினுடைய வாய் மீண்டும் வெளியே வருவதற்கு திறக்காது. உலகத்துல மிகப்பெரிய புண்ணியம் கொல்லாமல் இருப்பது, கொன்ற அந்த ஊனை சாப்பிடாமல் இருப்பது என்று இந்த 5வது குறளிலே அருமையா காட்டுகிறார். எனவே புலால் உணவு சாப்பிடுபவன் நரகத்துக்கு போவான், நரகம் அவனை அதிலிருந்து வெளியில விடாது என்று அருமையா காட்டுகிறார். சீவக சிந்தாமணியில ஒரு தொடர், ஊன் உண்பவர்கள் நரகம் பெறுவார்கள், ஊன் உண்பவர்கள் நரகம் பெறுவார்கள். அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க. ஆனா நிச்சயமா அது துன்பமான வாழ்க்கையை தவிர இன்பமான வாழ்க்கை இல்லை. நீ அடுத்தது 6வது குறள்ல நல்லா காட்டுகிறார். திண்ணன் பொருட்டால் கொல்லாது உலகனில் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாறு இல்லை. ஆமா, திணல் பொருட்டாக, திணல் பொருட்டால் உலகு கொல்லாது. அதாவது அறியாமையின் காரணமா ஊன் தின்பதற்காக உலகம் இந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்காக உலகம் கொல்லாமல் விட்டுவிட்டால், அதை சாப்பிடாம விட்டுவிட்டால் யாரும் அந்த புலால் விற்பதற்குரிய ஊன் விற்பவர்கள் இல்லாமல் போவார்கள். நம்ம விற்கிறவங்க இருக்கிறதுனாலதான் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நீ சாப்பிடாம விட்டேன்னா யாரும் அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள், விற்க மாட்டார்கள். எனவே மற்ற மக்கள் ஊன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி புலால் விற்கிறார்கள். சரி, அந்த புலாலை யாரும் சாப்பிடாம விட்டுவிடுவீங்க, புலால் விற்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு உரை காட்டினார். யார் புலால் சாப்பிடுறாங்களோ அங்கதான் புலால் கடை இருக்கும். புலால் சாப்பிடாதவங்க வீதியில, ஊர்ல புலால் கடை இருக்காது. உதாரணமா பழைய காலத்துல இந்த அக்ரஹாரம் ஒண்ணு இருக்கும். அக்ரஹாரத்துல நல்லா அந்தணர்கள், பூஜை பண்றவர்கள் இருப்பார்கள். சைவர்கள்னு பழைய காலத்துல உண்டு. இந்த முதலியார்கள்லேயே சைவ முதலியார்னு சில பேர் இருக்கிறாங்க. அந்த சைவ முதலியார்கள் வீதியில யாரும் சாப்பிட மாட்டாங்க. அங்க மாமிச கடை இருக்காது. அக்ரகாரத்துல மாமிச கடை இருக்காது. இப்ப கொஞ்சம் மாறி இருக்கலாம். சைவம்னு சொல்லிக்கிற பழைய காலத்து மக்களை
அறிவின்மை காரணமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். எனவே திணல் பொருட்டால் உலகு கொள்ளாது எனில், ஆக நாம் அந்த ஊன் சாப்பிட வேண்டும் என்று காரணமாக உலகம் அதை சாப்பிடாம இருந்தால், விலை பொருட்டு ஊன் தருவார் யாரும் இல். விலை பொருட்டு ஊன் தருவார் யாரும் இல். அந்த கடையே இருக்காது. எனவே நாம் கொல்லாமையை கைவிட்டால் கொன்று விற்பனை செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள். நீ சாப்பிடுவதால உனக்கு பாவம், உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இன்னொரு அவன்றிய தோன்ற சாப்பிடுறதுனால சாப்பிடுற பாவம் மட்டும் வராது, நமக்கு விற்கிறக்காக இன்னொருத்த கொலை பண்றான் பாருங்க, அவனுடைய பாவம் நம்மை வந்து சேரும். சைவத்துல சண்டேஸ்வர நாயனார் அவர்களை சிவபூஜை பண்றார். அப்படி சிவபூஜை பண்ணுகிற பொழுது பலரும் பாலை கறந்து மண்ணுல ஊத்துறாங்கன்னு சொன்னாங்க. அப்பா விட்டார். உடனே அப்பா மறைந்திருந்து பார்த்தார். இவர் நிறைய பால் வந்தது. அதை சிவலிங்க பிடித்து பால் ஆட்டிட்டு இருந்தார். சுவாமி அபிஷேகம் பண்ணார். அப்பொழுது இவர் மறைந்திருந்த வந்த இந்த தந்தையார் பல வகையான சொற்கள்ல திட்டினார். பிறகு அபிஷேகம் பண்ணுகிற பால் குடத்தை காலால உதைச்சார். ஒரு கால்ல தான் உதைச்சார். ஒரு கால் ஊனிட்டு இருந்தார். ஒரு காலை ஊனிட்டு, 2 காலையே எடுத்து உதைக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வேணா வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம். முடியாது. ஒரு காலை ஊனி ஒரு காலை உதைக்கலாம். அப்படி உதைச்சார். சண்டேஸ்வர நாயனார் மாடு மேய்க்கிற அந்த குச்சி இருந்தது, அதை எடுத்தார். மழுவ மாறியது. உதைச்ச காலையும் வெட்டினார், துணை நின்ற காலையும் வெட்டினார். ஏன்னு கேட்டா இது துணை பண்ணுச்சு. அது மாதிரி நீ மாமிசம் சாப்பிடுவாயானால் உனக்கு வேண்டிதான் அவன் கடை போடுறான். அப்ப நீ சாப்பிடுறதால வந்த பாவம் உனக்கு வேண்டி கொண்டு கடை போடுறான் பாருங்க, அந்த பாவத்திலேயும் உனக்கு பங்குண்டு. எனவே நான் திங்கிறக்காக கொல்லல, அவன் கொண்டு வச்சிருக்கிறான், நான் சாப்பிடணும்னு நினைக்காத. நீ சாப்பிடாமல் விட்டு விடுவாயானால் அவன் கொண்டு புலால் விற்பதை விட்டு விடுவான். எனவே விலை பொருட்டால் ஊன் தருவார் இல், மாமிசம் விற்க மாட்டார்கள் என்று சொன்னார். கடைசியா 7வது குறள்ல ஒரு உண்மை செய்தியை, அதே சமயத்தில் நாம் சிந்திக்காத செய்தியை, அதை சிந்தித்தால் அருவருக்கத்தக்க செய்தியை ஆசிரியர் காட்டுகிறார். அவர் என்ன சொல்றார்? உண்ணாமை வேண்டும், புலாலை சாப்பிடக்கூடாதுன்னார். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்னு தெரியுமா? அது இன்னொரு உயிருக்கு இருக்கிற உடம்பினுடைய புண். யாராவது புண்ணை சாப்பிடுவாங்களா? எப்படி சொல்றாரு பாருங்க, உண்ணாமை வேண்டும். ஏன் தெரியுமா? பிரிது ஒன்றன் புண், பிரிது ஒன்றன் புண் அப்படின்னு உணர்வார். இந்த உண்மையை யார் தெரிகிறார்களோ, அப்படி தெரிபவர்கள் சாப்பிடுவது விட்டு விடுவாங்க. நம்ம கையில தோல் முடி இருக்கு, அது லேசா கத்தியில அறுக்கிறீங்க, அது கத்தி பட்டுச்சு, அதுக்கு பேர் என்ன பேரு? புண். அதுல சீ வரும், புழு வரும், தேவையற்ற அணுக்கள் உண்டாக்கும். அத வாயால நக்கி சாப்பிடுவானா? எனவே நீ புலால் சாப்பிடுவது இன்னொரு உயிரினுடைய உடம்பின் புண். எனவே புலால் உண்ணாமை வேண்டும். ஏன் நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல தெரியுமா? பிரிது ஒன்றன் புண். அது நீ சாப்பிட புலால் இன்னொரு உடம்பினுடைய புண். எனவே பிரிது ஒன்றன் புண்,
அது உணர்வார் பெறின். யாரு உண்மைய உணர்கிறார்களோ அப்படி உணரக்கூடியவர்கள் தான் சாப்பிட மாட்டார்கள். நீங்க அதை நினைச்சு பாருங்க, வாயில அருவருப்பு வந்துடும். அடிக்கடி சொல்லுகிற அமைப்பு. நம்ம பாதையில போயிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் செத்து கிடக்குது. முதல்ல செத்து கிடக்கும், 2 நாள் கழிச்சீங்கன்னா உடம்பு உப்பும், 3 நாள் கழிச்சீங்கன்னா எச்சா உப்பு வெடிச்சிடும். வெடிச்ச பிறகு அதுல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான புழு அந்த வெடிச்சதுல கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். இருக்குமா? இந்த புலால் சாப்பிடுறவன் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த புழு வெடிச்ச இடத்துல உட்கார்ந்து புழு எடுத்து வாயில சாப்பிடுவானா? நினைச்சு பாருங்க. அது எவ்வளவு அருவருக்கத்தக்க செயல். அதை நினைவூட்டுகிறார். நீ எண்ணிப்பார், நீ சாப்பிடுகிறாயே ஊன், அது என்ன தெரியுமா? பிரிது ஒன்றன் புண். அது அது உணர்வார், அதை நன்கு உணர்ந்தவர்கள் அருவருக்கத்தக்க செயல் என்பதை உணர்வார்கள். எனவே புலால் உண்ணாமை வேண்டும். எனவே புலால் உண்ணாமை வேண்டும். யார் உண்ண மாட்டார்கள்? அது பிரிது ஒன்னுடைய புண் என்று உணர்வார்கள். அதை சாப்பிட மாட்டார்கள். அதை சாப்பிட மாட்டார்கள். பரிமேலழகர் நீங்க சிந்தித்து பார்த்தால் பொருந்து மாற்றால் புலால் உண்பது மிகப்பெரிய இழிந்த செயல். சிந்தித்து பார்த்தால், ஆகவே புலாலை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் தன் உடம்புல இருக்கிற புண்ணை தானே சாப்பிட மாட்டான். அது கூட கொஞ்சம் பரவாயில்ல, இன்னொரு புண்ணை போய் நக்கி சாப்பிடுவானா? எண்ணி பாருங்க. அதை விட மோசம்ங்கிறார். மனசுல நினைச்சா உங்களுக்கு வாந்தி வந்துடும். ஆனா நினைச்சா தானே அந்த பச்சை சோம்பெல்லாம் போட்டு அதை வாய்க்குள்ள தள்ளிடுறானே இல்லையா? நல்ல குரல் பாருங்க. புலால் உண்ணாமை வேண்டும். ஏன் தெரியுமா புலால் சாப்பிட வேண்டும்னு சொல்றேன்? அது பிரிது ஒன்றன் புண். உணர்வார் பெறின். இதை உணர்ந்தவர்கள், அறிவுடையவர்கள் இதை பற்றி நன்கு தெரிந்து கொள்வார்கள் என்று இந்த குரல்ல ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஊன் உண்பதை உணர்ந்து பார்த்தால் தவிர்க்கக்கூடிய தெளிவு கிடைக்கும் என்பதை இந்த குரல்ல காட்டுகிறார். 8வது குரல் ரொம்ப அருமையா காட்டுகிறார். செய்யிரின் தலைப்பிரிந்த காட்சியர் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். செய்யிரின் தலைப்பிரிந்த காட்சியர், அதாவது மயக்கமாகிய அந்த குற்றம் நீங்கிய அறிவை உடையவர்கள். செய்யிரின் தலைப்பிரிந்த காட்சியர், அறிவு மயங்கிய நிலையில குற்றம் நீங்கிய தெளிவுடையவர்கள், நல்ல அறிவுடையவர்கள். உயிரின் தலை பிரிந்த ஊன் உண்ணார். உயிரின் தலை பிரிந்த ஊன் உண்ணார். ஓர் உயிர் நீங்கிய பிறகு அந்த ஊனை ஒருபோதும் சாப்பிட மாட்டார்கள். ஏன்? உயிர் போய்விட்டால் அந்த உடம்புக்கு என்னன்னு பெயர்? பிணம்னு பெயர். யாராவது பிணத்தை சாப்பிடுவாங்க? அத சொன்னால் பாருங்க. செய்யிரின் தலைப்பிரிந்த காட்சியர், அதாவது தெளிவில்லாம மயக்கமாகிய இந்த குற்றங்களை எல்லாம் நீங்கிய தெளிவுடையவர். உயிரின் தலை பிரிந்த ஊன் உண்ணார். உயிர் போய்விட்டால் அந்த உடம்புக்கு பிணம் என்று பெயர். எனவே பிணம் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பை நல்ல அறிவுடையவர்கள் ஒருபோதும் சாப்பிட மாட்டார்கள். செய்யில் என்பது அசுத்தம் என்று பொருள்.
இன்னொருத்தர் செகிர் என்பது அசுத்தமான பொருள், பாவம் எப்பொருள். இந்த ரெண்டு பொருளை தரவல்லது. எனவே நாம் பிணத்தை சாப்பிடவே கூடாது. அறிவுடையவர்கள் பிணத்தை சாப்பிட மாட்டார்கள். உயிர் போய்விட்டால் அந்த உடம்புக்கு பிணம் என்று பெயர். அந்த பிணத்தை அறிவுடையவன் சாப்பிட மாட்டான் என்று அருமையா நமக்கு 8வது குறள்ல காட்டினார். 9வது குறள், அபிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அப்படின்னா நெய் என்று பொருள். நல்ல வேள்வி வளர்ப்பதற்காக ஹோமகுண்டம் அமைத்து குச்சி அமைத்து நெருப்பை அதுல மூட்டி நெய் சொரிந்து வேள்வி செய்கிறோம். அந்த வேள்வி நமக்கு நன்மை கிடைக்கும். ஊடு புதுமனை பூவிழா அல்லது திருமணம், இது மாதிரி நல்ல காரியங்கள்ல வேள்வி செய்கிறோம். அந்த வேள்வி செய்வது உயிருக்கு மிகவும் நன்மை உடையது. ஆமா, களி மெலிய அழலவும் அப்போதி, களி வாராமே அந்தணர்கள் வேள்வி செய்தார்கள். நமக்கு நன்மையை கொடுப்பது வேள்வி. அது மாதிரி நீங்கள் 1000 வேள்வி குண்டங்களை அமைத்து வேள்வி செய்து நன்மையை பெறுவதை காட்டிலும் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஒரு விலங்கினுடைய உயிரை கொன்று அந்த உயிர் போன பிறகு அந்த பிணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊனை சாப்பிடாமல் உனக்கு நல்லது. நீ வேள்வியே செய்ய வேண்டாம். அந்த வேள்வி 1000 வேள்வி கொற்றியதே ஒரு உயிரை கொண்டு சாப்பிடாம. எவ்வளவு பெரிய கருத்தை பாருங்கள். எனவே அபிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து, செகுத்துன கொன்று அதை தின்னாது இருத்தல். எனவே கூடுதலாக ஒரு கருத்து. அன்பர்கள் மியூட் போடுங்க. சரி, ஆக நாம் அருமையா நமக்கு வேள்வி செய்யற வழிபாடு நிறைய இருக்கிறது. அந்த வேள்வி வழிபாடு 1000 செய்வதை விட உயர்ந்தது. ஒரு உயிரை கொன்ற பிறகு அந்த பிணத்தை என்று 9வது குறள்ல காட்டினார். அடுத்து மிக ஒரு பெரிய கருத்து சொல்லுகிறார். நல்ல குறள். கொல்லான் புலால் மறந்தான். 2 காரியம் செய்யணும். முடிந்த அளவு சாப்பிடுவதற்காக கொல்லக்கூடாது. ஒரு உயிரை கொல்லாதவனும் புலால் உண்ணாதவனையும் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும். எல்லாரும் உன்னை போற்றி வணங்குவார்கள். எனவே நீ ஒரு உயிரை கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. இந்த 2ஐயும் வாழ்க்கையில் கடைபிடிப்பாயானால் உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களும் உன்னை மதித்து வணங்கும். அதனால் மேல சொன்னார், உயிர் செகுத்து உண்ணாமை நன்றுனார் 9வது குறள்ல. 10வது குறள்ல எல்லா உயிர்களும் உன்னை வணங்கும். என்ன சொல்லுகிறார்? கொன்று சாப்பிடாதவன் தேவர்களை விட மேலானவன், தேவர்களை காட்டிலும் மேலானவன். எனவே இருக்கிற புண்ணியங்களிலே மிக உயர்ந்த புண்ணியம் எது என்று சொன்னால் கொல்லாமையும் புலால் உண்ணாமையும். அப்ப கொல்லவும் கூடாது, புலாலை சாப்பிடாமல் இருக்க வேண்டும்.
அப்படி சாப்பிடாமல் இருந்தால் எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று இந்த புலால் மறுத்தல் என்கிற அதிகாரம் 10 குறளும் ரொம்ப உயர்ந்த கருத்து. அதுல கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு நாம் சாப்பிடுவது பிணம் என்று உணர்வு வந்தால் சாப்பிடுவதை நிறுத்தி விடுவார். நாம் சாப்பிடுவது அடுத்த உயிருக்கு இருக்கக்கூடிய உடம்பினுடைய புண் என்று எண்ணுபவன் அதை விட்டு விடுவார். எல்லா உயிரும் நம்மை வாழ்த்த வேண்டும், வேண்டாம். எல்லா உயிரும் நம்மளை திட்டாம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவன் புலால் சாப்பிட மாட்டான். அதே நம்முடைய திருமுறைகள்ல பறக்க சொல்லப்படுகிறது. கழுமல மும்மணி கோவைன்னு ஒரு நூல். கழுமலங்கிறது சீர்காழி என்ற ஊருக்கு 12 பெயர். இந்த 12 பெயர்ல ஒன்று கழுமலம். கழுமலம் உயிர்களினுடைய அறியாமையை நீக்குகிற ஊர் என்று பெயர். அந்த ஊரில் இருப்பவன் அதை செய்வான். அங்க கழுமல மும்மணி கோவைன்னு ஒரு நூல் பாடுறார். அந்த நூல் என்ன பாடுறார்? நிறைய கருத்து, வேண்டிய செய்தி மட்டும் சொல்றேன். சாமி, எந்த உயிராகி எனக்கு நான் அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு நீங்கள் பிறப்பு கொடுத்தீர்கள். அப்படி பிறப்பு கொடுத்த பட்டியல்ல பார்த்தால் நான் மகனா பிறந்திருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு அடுத்த ஜென்மத்துல அவங்க எனக்கு மகளா பிறந்தாங்க. அப்படி எத்தனையோ பேருக்கு நான் அம்மாவா பிறந்துட்டேன், அப்பாவா பிறந்துட்டேன், மகனா பிறந்துட்டேன், மகளா பிறந்துட்டேன். அப்படி பிறந்த பிறகு எத்தனையோ உடம்பு நான் சாப்பிட்டேன். இந்த பிறப்புல அந்த உடம்ப சாப்பிட்டா அடுத்த பிறப்புல அது ஏன் உடம்பு திங்குது. என்னை தின்னாத உயிர்களும் இல்லை, யான் அவை தம்மை தின்னாத ஒளியிலும் இல்லை. இந்த பிறப்பில் நீ உன்னை சாப்பிட்டேன்னா அடுத்த பிறப்புல அந்த உயிர் உன்னை கொண்டு சாப்பிடும். தேவைன்னா சாப்பிடும். அது அவரே சொல்றார், எம்மை தின்னாத உயிர்களும் இல்லை, யான் அவை தம்மை தின்னாத ஒளியிலும் இல்லை. நாம் எதை திங்கிறோமோ அந்த உயிர் அடுத்த பிறப்புல உடம்புல வந்து என்ன செய்யும்? நம்மை கொண்டு சாப்பிடும். எனவே இறைவா, இந்த நிலை மாறி நான் உன்னை வணங்குகிற அருளுடையவனாக மாற வேண்டும், அஞ்செழுத்து சொல்ல வேண்டும். அதற்கு எனக்கு அருள் கொடுப்பீர்களாக என்று கழுமலத்துல மும்மணி கோவில பட்டினத்தார் மழை பயிர் விழிக்கும் கழுமலவானான் என்ற அந்த பாடல்ல காட்டுகிறார். ஆனா இப்ப நம்ம சாமி கிட்ட, சாமி புலால் சாப்பிடாத ஒரு அருளை எங்களுக்கு கொடுங்கன்னு நாம் போன பிறப்புல கேட்டுட்டோம். நாம் எல்லாரும் அதுல இருந்து நீங்கியவர்கள். இன்னும் சில நேரங்கள்ல நமக்கு இடையூறு செய்யக்கூடிய உயிர்களை சில நேரம் கொசு முதலா, நடக்கிற போது எறும்பு முதலா கொள்ளுகிற நிலை இருக்குது. அவையும் நீங்கி அருளுடையவர்களாக நாம் மாற வேண்டும். மனித நேயத்தோடு, மக்கள் பண்போடு, பிற உயிர்களிடத்துல அன்பு காட்டி வாழக்கூடிய மிக உயர்ந்த வாழ்க்கையை எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதவமூர்த்தி ஐயா, ஐயா உள்ள இல்லையோ?